ஹலோ மை டார்லிங் பசங்களா, நம்ம 2 லெக்சர் முடிச்சாச்சு பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில். இப்போ நம்ம 3rd லெக்சரில் இருக்கோம். இந்த லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த 5 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் டிஃப்ரெண்ட் கிங்டம்ஸ் நம்மளோட ஆர்ஹெச் விட்டேக்கர் சொன்னார். அதோடைய first and important type of classification system, classifying kingdom என்னன்னா kingdom monera. ஸோ இப்போ நம்ம kingdom moneraவை பற்றி பார்க்கலாம். ஆல்வேஸ் ரிமெம்பர், monera அப்படின்னா எல்லா பாக்டீரியாவையும் இந்த ஒரு கிங்டமில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் கால்ட் கிங்டம் monera. அவ்வளோதான். இப்போ இந்த செஷனில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னா, கிங்டம் மொனேரா இருக்கு இல்லையா, அதோடைய இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் அதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் எதனால பாக்டீரியாவை ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு கிங்டமில் தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க, அப்படி அதோடைய பாசிட்டிவ்ஸ் என்ன, த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கிங்டம் மொனேரன்ஸ். தெர் இஸ் அ பாக்டீரியா, தெர் இஸ் அ ஆர்கே பாக்டீரியா, தெர் இஸ் சம்திங் கால்ட் இஸ் மைக்கோபிளாஸ்மா. அந்த மாதிரி 1 by 1 நம்ம பார்க்க போகிறது தான் இந்த சாப்டர், இந்த செஷனில் கிங்டம் மொனேரா. ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் we are going to talk about the classification of monerans. ஸோ ஒரு மொனேரன்ஸ், இப்போ மொனேரான்ற ஒரு கிங்டமில் நான் ஒரு பாக்டீரியாவை பிளேஸ் பண்ணுறேன்னா எந்த மாதிரியான ஒரு சயின்டிஃபிக் கேட்டகரி, எந்த மாதிரியான ஒரு சயின்டிஃபிக் கிளாசிஃபிகேஷன் நான் பண்ணியிருப்பேன் அப்படின்றத நான் என்னோடய மைண்டில் வைக்கணும். யார் மைண்டில் இதை வச்சு பண்ணாருன்னா ஆர்ஹெச் விட்டேக்கர். அதை ஐம் கோயிங் டு டெல் இட் டு யூ ஆல். ஃபர்ஸ்ட், ரீப்ரொடக்ஷன். இப்போது மோஸ்ட் காமன் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்னு பார்த்தோன்னா தட் இஸ் ஃபிஷன். இப்போது ஃபிஷன்லேயே வந்து தெர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிஷன். நீங்கள் கிரேட் 12 ஃபர்ஸ்ட் சாப்டர் ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷன் ரியாக்ஷன். ஓகேவா, ட்ரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன், பைனரி ஃபிஷன், லாங்கிடியூடினல் ஃபிஷன், ஓகேவா, ஸ்போருலேஷன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிஷன் ரியாக்ஷன் இருக்குது. ஃபிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சிங்கிள் பேரண்ட் செல் ஜெனட்டிக்காக சிமிலராக 2 டாட்டர் செல் கொடுக்கறது தான் ஃபிஷன். ஸோ மோஸ்ட்டாக எந்தெந்த ஆர்கானிசம்லாம் வந்து ஃபிஷன் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணுதோ தே ஆர் இம்மார்டல். ஏன் அப்படி இம்மார்டல் அப்படின்னு சொல்கிறாங்க? இம்மார்டல்னால் என்ன அர்த்தம்னா அழிவே கிடையாதுன்னு அப்படின்னு அர்த்தம். ஏன் அதை அந்த மாதிரி சொல்கிறாங்க? பிகாஸ் இந்த மதர் இஸ் பிகமிங் இன்டு 2 டாட்டர். இப்போ இந்த டாட்டர் இஸ் அகெயின் பிகமிங் இன்டு இன்னொரு 2. திஸ் இஸ் ஆல்சோ பிகமிங் இன்டு இன்னொரு 2 டாட்டர். தட் மீன்ஸ் தட் இந்த மதரோட ஜெனட்டிக் மேக்கப் இஸ் வாட் இஸ் பின் ட்ரான்ஸ்ஃபர்ட் எவ்ரிவேர். கரெக்டாக? ஸோ அதனால தான் இதை என்ன சொல்கிறாங்க, ஃபிஷன் ரியாக்ஷன் இஸ் ஆல்வேஸ் என்னது, இம்மார்டல். ஸோ எந்தெந்த ஆர்கானிசம்லாம் இட் இஸ் அண்டர்கோயிங் ஃபிஷன் ரியாக்ஷனோ all those organisms are immortal. Okay va? So this is the first and foremost point. Chicho slide marichu. Okay, this is the first and foremost point in kingdom monera oda reproduction. So common method is fission reaction. So ipathiki have it in mind binary fission. Okay va? சரி, இப்போ இந்த பைனரி ஃபிஷனுக்கு ஒரு டயக்ராம் இருக்குது, ஒரு கிளியர் கட்டான எக்ஸாம்பிள் உங்களுக்கு இருக்கும். இப்போ ஒரு பாக்டீரியா இருக்குது. இந்த பாக்டீரியா வந்து நான் பேரண்ட் செல் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த பாக்டீரியா நல்லா வளர்ந்துருச்சு, மெச்சோர்ட் ஆயிடுச்சு. ஸோ பேரண்ட் செல். இந்த பாக்டீரியாவுக்கு ஒரு செல் வால் இருக்குது, உள்ள சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல்ஸ் இருக்குது, நியூக்ளியாய்டு இருக்குது. ஏன் பசங்களா நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லாமல் நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு நியூக்ளியஸ்க்கு சரியா நியூக்ளியர் மெம்பரேன் இல்லையோ அதை நியூக்ளியாய்டு, ஆய்டுனா வாய்டு இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ whichever the organism has nucleus but not the nuclear membrane, all of those are called as nucleoid. So nucleus ன்னு சொல்ல மாட்டாங்க, we call it as nucleoid. Okay, so இப்போ என்ன நடக்குது, this is undergoing fission reaction, specifically binary fission. ஸோ என்ன பண்ணுது, இதில் இருக்கிற நியூக்ளியாய்டு ஜிகு 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 ஜிகுன்னு 2 டிவைட் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா, இட்ஸ் ஸ்டார்டிங் டு டிவைட்.
ஸோ ஒன்ஸ் டிவைட் ஆனவுடனே நடுவில் there is a specific furrow formation. ஃபரோனா என்ன அர்த்தம்? அப்படியே இன்டெப்த்தாக இப்படி ஃபரோ இப்படி வரும். ஏன் இப்படி வரும்? இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி தெரியுமா வரும்? ஆக்சுவலாக இந்த டயக்ராமில் இல்லை, இந்த மாதிரி ஃபரோ ஸ்டார்ட் ஆகும். வை திஸ் இங்கே இப்படியே நல்லா ஃபரோ வில் ஸ்டார்ட். சி, which means that இது ஆல்மோஸ்ட் லிட்ரலி இஸ் கோயிங் டு கெட் கட் இன்டு டூ. அதுதான் இந்த சைட்டோபிளாஸ்மிக் மெம்ப்ரேன் ஈலாங்கேஷன். அப்படி ஈலாங்கேட் ஆகிட்டு the cytoplasm will have cross walls. இப்படி cross walls இருக்கும். இப்படி cross walls ஃபார்ம் ஆகுறவன டபால் அப்படின்னு divides into two daughter cells. ஓகேவா? ஸோ one parent cell is dividing into two daughter cell leading into fission reaction. அதுதான் binary fission. ஃபிஷனோடைய பேசிக் பிரின்சிபல் இதுதான். ட்ரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன்னா லைக் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிறது, லாங்கிடியூடினல் ஃபிஷன், இதெல்லாம் நம்ம 12th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் சாப்டர் நடத்தும் போது ஐ டீச் ஆல். சரியா? நெக்ஸ்ட், sexual reproduction is always through conjugation. So இப்போ I will teach you what is conjugation. இப்போ கான்ஜுகேஷன்னா என்னென்னா ஸ்பெசிஃபிக்காக there is a bacteria. இப்போ பைனரி ஃபிஷனில் there is only one bacteria coming into play, but conjugationல there are two bacteria which comes into play. இப்போ there is bacteria number 1. இது நான் F பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதெல்லாம் படிக்கணுன்ற அவசியம் இல்லை பசங்களா, பட் ஆல்வேஸ் பீயிங் மை ஸ்டூடெண்ட்ஸ் லிட்டில் எக்ஸ்ட்ரா ஐ வாண்ட் யூ டு நோ. சரியா? இது F நெகட்டிவ். ஓகேவா? இது கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய இடத்துல. ஸோ F பாசிட்டிவ் அண்ட் F நெகட்டிவ். ஆல்வேஸ் ரிமெம்பர், F பாசிட்டிவ் அண்ட் F நெகட்டிவ்னு எதனால சொல்கிறோன்னா, இட் டசன்ட் மீன் தட் ஒன் இஸ் அ மேல் ஆர் ஒன் இஸ் அ ஃபீமேல், அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இட் ஜஸ்ட் மீன்ஸ் தட் த கம்பேட்டிபிலிட்டி. ஒரு ரெண்டு பாக்டீரியாவும் கம்பேட்டிபிளாக, பாக்டீரியாவுக்கு மேலே தே ஹாவ் திஸ் பைலை. கரெக்டாக? ஸோ நிறைய பேர் பில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் பைலை is what I pronounce. So இந்த பைலையை வந்து ஸ்பெசிஃபிக்காக whichever பைலை involves in conjugation, sexual reproduction, that type of pili is called as sex pili. Okay? Meaning to say that இது வந்து it helps in the process of conjugation. எப்படி ஹெல்ப் பண்ணும்? அதோட ஃப்ளெஜல், அதோட பைலை இப்படியே ரெண்டும் மூவ் பண்ணி கிட்ட 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 இப்படி மூவ் பண்ணி அப்படியே ஒன்றா ஒட்டிக்கும். Once when it sticks together இந்த மாதிரி, once when it sticks together, எப்படி it is sticking together? Only with the help of sex pili. So once it sticks together, there is a transformation of the genetic material to this. Okay va? இந்த மாதிரி there is a transformation of genetic material. This specific kind of sexual reproduction is called as conjugation. சரியா? இப்போ நம்ம ஃபிஷன் பற்றி படித்தாச்சு, கான்ஜுகேஷன் பற்றி படித்தாச்சு. ஸோ இது ஐ டோல்ட் யூ ரைட் பசங்களா, திஸ் இஸ் வாட் இஸ் கான்ஜுகேஷன். ஸோ கான்ஜுகேஷன் இட் இன்வால்வ்ஸ் the transfer of what? The genetic material, the DNA from ஒரு பாக்டீரியாவிலேருந்து இன்னொரு பாக்டீரியா. நெக்ஸ்ட்டு, அண்டர் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக்கான பாக்டீரியாவோட ஆப்டிமம் டெம்பரேச்சர் 35 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன். திஸ் ஃபார் அன் எக்ஸாம்பிள், 35 டிகிரி செல்சியஸ். இன்கேஸ் அது 35 டிகிரியிலேருந்து சப்போஸ் கம்மியாவோ இல்லை அதிகமாகியோ, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 20 டிகிரி செல்சியஸ் ஆர் 90 டிகிரி செல்சியஸ், விச் மீன்ஸ் தட் அந்த பாக்டீரியாவோட மெட்டபாலிசம் இருக்குல்ல, தட் வில் நாட் பி செட்டப் இன் அ ப்ராப்பர் பேஸ். அந்த மாதிரி டைமில் பாக்டீரியா தூங்க போயிடும். இட் கோஸ் இன்டு அ லாங் ஸ்லீப். எப்படி இட் கோஸ் இன்டு அ லாங் ஸ்லீப்னா, அதை சுற்றி ஒரு பயங்கரமான ப்ரோட்டீனேஷியஸ் லேயரை சுற்றி வச்சுக்கும். அப்படி இருக்கும்போது இந்த பாக்டீரியா அவ்வளோ ஹார்டாக ஆயிரும். இட் வில் ஹாவ் அன் hard covering. Only it has an hard covering, it means that in the bacteria is forming cyst. ஓகேவா? அதனால் ஹார்ட் கவரிங் இருக்கும். ஸோ ஒரு கண்டிஷன் வந்து ஃபேவரபிளாக ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், அகெயின் மழை காலம் வெயில் காலம்லாம் முடிச்சுட்டு ஆப்டிமமாக 35 டிகிரிக்கு வந்தோடனே இந்த பாக்டீரியா இவ்வளோ நாள் தூங்க போச்சுல்ல, எக்ஸாக்டாக அது தூங்க போடல, இட் ஹேஸ் ஸ்டார்டட் மல்டிப்ளையிங். இதுக்குள்ளேயே
நிறைய சீரீஸ் ஆஃப் பைனரி ஃபிஷன் நடந்து வாட் வுட் ஹவ் ஹேப்பன்ட், இது உள்ள ஃபுல்லாக லோட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் குட்டி குட்டி பாக்டீரியா வுட் பி தேர். அப்போ என்ன ஆகும், இது அப்படி டபால்னு வெடிச்சு there would be so much bacteria coming out of this. Even in the concept you will be studying in your grade 12 first chapter. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஓகேவா? நெக்ஸ்ட்டு that's what is called as spore production. அதுக்கு இன்னொரு பேர் ஸ்போருலேஷன். ஓகேவா? ஸ்போருலேஷன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் லோகோமோஷன். ஒரு பாக்டீரியா ஒரு எனக்கு கால் இருக்கு, ஐ எம் நைஸ்லி ஜிக்லிங் அண்ட் விக்லிங் ட்ரான்ஸ்ஃபரிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு தி அதர் பிளேஸ். பட் வாட் அபவுட் பாக்டீரியா? பாக்டீரியாக்குமே தே ஹாவ் அன் லோகோமோட்டரி ஆர்கன் விச் இஸ் தி ஃப்ளாஜெல்லா. ஸோ ஃப்ளாஜெல்லா ஒரு பாக்டீரியா அப்படி இருக்குன்னா அதுக்கு இப்படி குச்சு குச்சு குச்சுன்னு தெல் பி அ ஃப்ளாஜெல்லா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சிங்கிள் ஃப்ளாஜெல்லா இருக்கும், டஃப் ஃப்ளாஜெல்லா இருக்கும். ஈகோலைலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல் பாடியில் தெல் பி ஃப்ளாஜெல்லா. இல்லை இந்த சைடு ஒரு ஃப்ளாஜெல்லா, இந்த சைடு ஒரு ஃப்ளாஜெல்லா இருக்கும். பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் ஃப்ளாஜெல்லா மோனோட்ரைக்கஸ், லோஃபோட்ரைக்கஸ், ஏட்ரைக்கஸ், பெரிட்ரைக்கஸ் அந்த மாதிரியுமே கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் ஐ திங்க் சின்ன கிரேட்ஸில் படிச்சிருப்பீங்க. அப்படி படிக்கலனாலும் எனிவேஸ் நீட் கொஷனில் 1-2 வரும்போது நான் அந்த கான்செப்டோடு சொல்லி தான் டீச் பண்ணுவேன். ஸோ டு நாட் வரி. ஸோ ஃப்ளாஜெல்லா. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் ஃப்ளாஜெல்லா இஸ் மேட் அப் ஆஃப் அ ப்ரோட்டீன். அந்த ப்ரோட்டீன் பேர் ஃப்ளாஜெலின். எவ்வளோ சிம்பிள். திஸ் இஸ் அகேன் yet another simple question. ஃப்ளாஜெல்லாவோட ப்ரோட்டீன் பேர் ஃப்ளாஜெலின். ஓகே, இதுதான் பசங்களா. ஸோ திஸ் இஸ் த ஜென்ரல் மோஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு இப்போ பாக்டீரியாவோட ஷேப்ஸ். ஓகேவா? இப்போ வி ஆல் நோ தட் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பாக்டீரியா. ஃபார் எக்ஸாம்பிள் காலரா காஸ் பண்ணுதில்ல பாக்டீரியா விச் இஸ் விப்ரியோ காலரே. அது எப்படி இருக்கும், கமா மாதிரி இருக்கும். இட் இஸ் அ கமா ஷேப்டு பாக்டீரியா. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியாவோட ஷேப்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாக்டீரியல் ஷேப் இப்போதைக்கு ஒரு 4 இம்பார்ட்டண்ட்டான ஷேப் படிக்கலாம். காக்கை ரவுண்ட், காக்காய்ட் ரவுண்ட். பேசிலை ராட். ஓகே, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. காக்கை ரவுண்ட். இது இல்லாமல் சின்ன கிளாஸில் படித்தது ஜஸ்ட் ஒரு ப்ரஷ் அப் மாதிரி. ஓகே, பேசிலை ராட். விப்ரியோ கமா இப்படி இருக்கும், இந்த மாதிரி கமா ஷேப்ட். ஓகே, ஸ்பைரல்லம் இது மாதிரி இருக்கும். see like this. ஸோ ஸ்பைரல்லம். ஸோ இதை ஒரு பாக்டீரியாவோட ஷேப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காக்கை. காக்கை we all know that it is spherical shaped. spherical shapeனா நல்லா ஓவலாக இப்படி இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம ஓவல்னு சொல்கிறோம், அது பக்கா ரவுண்டாக இருக்கலாம், ஒரு ஸ்பியர் மாதிரி இருக்கலாம், இல்லை கொஞ்சம் ஓவாய்டாக இருக்கலாம். that depends. ஓகேவா? ஸோ அண்ட் மை டியர் டாக்டர்ஸ், நீங்கள் இது வரைக்கும் ஒரு பேசிலை பாக்டீரியா, விப்ரியோ பாக்டீரியா எப்படி மைக்ரோஸ்கோப்பில் இருக்கும்னு நீங்கள் பார்த்ததே இல்லைன்னா தயவு செய்து கூகுள் இட். காக்கை பாக்டீரியா அண்டர் மைக்ரோஸ்கோப், பேசிலை பாக்டீரியா அண்டர் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு போய் பாருங்கள். ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியான இமேஜஸ் வரும். ஓகேவா? ப்ளீஸ் டூ. அப்போ தான் நான் சொல்கிறதெல்லாம் இமேஜின் பண்ண முடியும். சரியா? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, யூர் ஆல் லைக் பிரெய்னி, பட் சம்டைம்ஸ் பார்க்க மறந்துட்டீங்க, இல்லை இது வரைக்கும் ஐ ஹவ் நெவர் கம் அக்ராஸ் சம்திங் லைக் திஸ்னா ப்ளீஸ் கோ சர்ஃப் த்ரூ த நெட். சரியா? நெக்ஸ்ட் ஸ்பியரிக்கல் ஆர் ஓவல் இன் ஷேப். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரே ஒரு ரவுண்டு, ஒரே ஒரு பாக்டீரியா தனியாக இருந்துச்சுன்னா மைக்ரோகாக்கஸ் இல்லாட்டி காக்கஸ். ஓகேவா? இந்த காக்கஸோடைய ஒரு ஸ்பீஷீஸ் இஸ் மைக்ரோகாக்கஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 காக்கஸ் இப்படி ஒன்றா ஒட்டி பேராகவே இருந்துச்சுன்னா இட் இஸ் டிப்ளோகாக்கஸ் பிகாஸ் இட் இஸ் இன் பேர்ஸ். சிங்கிளாக இருந்துச்சுன்னா காக்கஸ், 2ஆக இருந்துச்சுன்னா டிப்ளோகாக்கஸ். ஒரு செயின் மாதிரி இப்படி செயின் மாதிரி அரேஞ்ச் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். சி இப்படி செயின் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு, அது பேர் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். ஸ்டெஃபைலோகாக்கஸ். ஸ்டெஃபைலோனா கண்ணா பின்னான்னு இன் கிளஸ்டர்ஸ் லைக் கிரேப்ஸ். ஓகேவா? தட் இஸ் ஸ்டெஃபைலோகாக்கஸ். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், காக்கஸில் தெர் ஆர் லைக் 4 types. One is coccus,
பேர்ஸாக இருந்துச்சுன்னா டிப்ளோகாக்கஸ், ஒரு செயின் மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், கிளஸ்டராக இருந்துச்சுன்னா ஸ்டெஃபைலோகாக்கஸ். ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன பாக்டீரியான்னு எனக்கு பார்த்துட்டு வரீங்க, ஓகேவா? லெட் மீ கிளியர் த போர்ட். ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ். என்னோட டாக்டர்ஸ், மை டியர் டாக்டர்ஸ் இஸ் கோயிங் டு டெல் மீ இன் கமெண்ட்ஸ் ஸ்டெஃபைலோகாக்கஸ்னா ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ் என்ன மாதிரி பாக்டீரியான்னு, சரியா? அதை பற்றின இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேசிலை. பேசிலை இஸ் ராட் ஷேப்டு பாக்டீரியா, ஓகேவா? ராட் ஷேப்டாக இருக்கும். வித் ஆர் வித்தவுட் ஃப்ளாஜெல்லா. இப்போது ஃப்ளாஜெல்லா நான் சொன்னல ஏட்ரைக்கஸ், மோனோட்ரைக்கஸ். ஃப்ளாஜெல்லா இல்லாட்டி அப்படின்னா அந்த மாதிரியான பாக்டீரியா பேர் ஏட்ரைக்கஸ், பிகாஸ் நோ ஃப்ளாஜெல்லா. ஆனால் பெரிட்ரைக்கஸ்னால் எல்லா இடத்துலையும் இப்படி ஃப்ளாஜெல்லா இருக்கிறது. லோஃபோனா டஃப்ட் ஆஃப் ஃப்ளாஜெல்லா, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, ஓகேவா? மோனோட்ரைக்கஸ், தேர் இஸ் அ சிங்கிள் ஃப்ளாஜெல்லா ஆன் ஒன் எண்ட். இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாம், இது மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ ராட் ஷேப்டு பாக்டீரியாவுக்கு என்ன இருக்கும்? ஃப்ளாஜெல்லா இருக்கும், இல்லாமையும் இருக்கலாம். தட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்பீஷீஸ். இப்போ சிங்கிளாக இருந்துச்சுன்னா தட்ஸ் அ பேசிலஸ். பேராக இருந்துச்சுன்னா தட் இஸ் அ டிப்ளோபேசிலஸ். சி, டிப்ளோபேசிலஸ். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு செயின் மாதிரி இருந்துச்சுன்னா, இப்படி செயின் மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் ஸ்ட்ரெப்டோபேசிலஸ். இவ்வளோ தான், ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம விப்ரியோ பற்றி பார்க்கலாம். விப்ரியோ இஸ் ஆல்வேஸ் அ கமா ஷேப்ட் பாக்டீரியா, ஓகேவா? விப்ரியோ இஸ் அ கமா ஷேப்ட் பாக்டீரியா. ஸோ இப்படி இருக்கும். ஸோ கமா ஷேப்டு பாக்டீரியா எப்படி இருக்கும்னா, மோஸ்டாக வி ஆல் சே விப்ரியோ காலரே விச் இஸ் அ பேத்தோஜன், ஓகேவா? ஸோ ஐ கீப் ஆன் coughing. All right, Vibrio is always comma shaped. So Vibrio cholerae is a causative agent for cholera. Next, Vibrio எப்படி இருக்கும்னா ஆல்வேஸ் மொட்டைலாக இருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஜிகின்னு ட்ராவல் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் திஸ். ஃப்ளெஜெல்லாம் இருக்கும். ஸோ ஒரு எண்டில் மட்டும் தான் ஃப்ளெஜெல்லம் இருக்கும். அதனால இட் மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு தி அதர் பிளேஸ். அதுதான் விப்ரியோ. இப்போ விப்ரியோவுக்கு வந்து இப்போ இப்படி காக்கைக்கு டிப்ளோகாக்காய், ஸ்ட்ரெப்டோகாக்காய் அந்த மாதிரிலாம் இருக்குது. விப்ரியோக்கு அப்படிலாம் கிடையாது. விப்ரியோ மட்டும்தான் தனித்தனியாக தீஸ் பீப்புள் ஆர் சீன் அண்டர் த மைக்ரோஸ்கோப், சரியா? நெக்ஸ்ட்டு ஸ்பைரில்லம், ஓகேவா? ஸோ ஸ்பைரில்லம் இப்படி தான் இருக்கும், நல்லா ஸ்பைரல் ஷேப்ட் பாக்டீரியா, ஓகேவா? ஸோ ட்ரெப்போனிமா பேலிடம் அப்படின்னு இருக்குது. நான் ப்ராபப்ளி எழுதுகிறேன். ட்ரெப்போனிமா பேலிடம், சரியா? இது என்னது? இது ஒரு புரோட்டோசோவனா, இது ஒரு பாக்டீரியாவா, இல்லை இது என்ன கைண்ட் ஆஃப் ஒரு மைக்ரோ ஆர்கனிசம்? இது என்ன ஷேப்பில் இருக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணணும், சரியா? ஸோ ஸ்பைரில்லம் இஸ் ஆல்வேஸ் ஸ்பைரல் ஷேப்ட். ஸோ இது ஸ்பைரல் ஷேப்டாக மட்டும்தான் இருக்கும். எப்படி இந்த விப்ரியோ இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்பைரில்லமும் இருக்கும். லைக் ஒன்றா ஒட்டிட்டுலாம் இருக்காது. தே ஆர் லைக் சிங்கிள் அண்ட் ஐதர் தே பியர் ஃப்ளாஜெல்லா அட் ஒன் எண்ட், இல்லை ரெண்டு எண்ட்லேயும் இப்படி நல்லா ஒரு விப் மாதிரி ஃப்ளாஜெல்லா இருக்கும், ஓகேவா? இந்த ஸ்பைரலம்க்கு ரெண்டு சைடு விப் மாதிரி ஃப்ளாஜெல்லாம் இருக்கிறது வந்து மைக்ரோஸ்கோப்பில் வேறு லெவலில் தெரியும். ஒரு பெரிய அப்படியே த்ரெட் மாதிரி தெரியும். இஃப் யூ வாண்ட் ப்ளீஸ் ஹாவ் அ லுக் இன் த கூகுள். ஸோ இந்த ஸ்லைடில் என்னென்னலாம் படித்தோம்? நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசமோடைய ஷேப்ஸ் பற்றி படித்தோம். காக்காய், பேசிலை, விப்ரியோ அண்ட் ஸ்பைரலம், இதுதான் இதோட டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் பற்றி. அதுக்கப்புறம் ஆர்கியே பாக்டீரியா. பசங்களா, ஆர்கியே அப்படின்னா ஓல்டு. இட்ஸ் த ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பாக்டீரியா. ஒரு பாக்டீரியாவோட ஆன்சிஸ்டர் யாருன்னா நம்மளுடைய ஆர்கே பாக்டீரியா தான் பாக்டீரியாவோடைய ஆன்சிஸ்ட்ரல் ஃபார்ம். ஓல்டு, ப்ரிமிட்டிவ், ஓகேவா? இந்த பாக்டீரியா தான் ஃபஸ்ட்டு உலகம் தோன்ற காலத்தில் ப்ரொடியூஸ் ஆன பாக்டீரியா இஸ் வாட் திஸ்
ஆர்கே பாக்டீரியா. இதுக்கெல்லாம் அப்புறம் தான் நம்ம சொல்கிற ட்ரூ பாக்டீரியா இருக்குல்ல, அது வந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த பாக்டீரியாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான பாக்டீரியாவால் எல்லா இடத்துலையும் சஸ்டெயின் ஆக முடியாது. ஒரு ஸ்பெசிஃபிக்கான கண்டிஷனில் வாழும். அந்த கண்டிஷனில் வாழ முடியலன்னா அதை என்கேப்சுலேட் பண்ணிவிட்டு ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு ஸ்போரிலேஷன் நடக்கும். பட் நம்ம ஆர்கே பாக்டீரியா வந்து பாக்டீரியாக்கே கிங்கு. ஓகேவா? எந்த இடத்துலையும் எல்லா இடத்துலையும் வாழும். ஸ்பேஸ்லையும் there is a ஆர்கே பாக்டீரியா. அண்ட் அகெயின் ஒன் மோர் ஹோம்ஒர்க், ஸ்பேஸில் இருக்கிற ஆர்கே பாக்டீரியாவோட பேர் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். சரியா? ஸோ ஆர்கே பாக்டீரியா இஸ் த சிம்பிளஸ்ட் அண்ட் மோஸ்ட் ப்ரிமிட்டிவ். ஸோ ப்ரிமிட்டிவ்னா ரொம்ப அந்த காலம், ஆதி காலத்தில் இருக்கிறது தான் இஸ் த ப்ரிமிட்டிவ், ஓல்டு. அதுக்கப்புறம் இதோட செல் வால் பற்றி பார்த்தோன்னா, இட்ஸ் மேடப் ஆஃப் பாலிசாக்கரைட் and proteins. So proteins la it has peptidoglycans and murmic acid. Okay va? This is very important. இதெல்லா ஜென்ரலான ஒரு ஃபேக்ட் இந்த பாக்டீரியாவை பற்றி, which is polysaccharide. Cell wall is made up of polysaccharide and proteins. Proteins la peptidoglycans and murmic acid. Okay va? This is very very important. Next, செல்லோடைய மெம்பரேன் எப்படி இருக்கும்னா, monolayer, single layer of branch chained lipid. So lipid molecules, lipid னு சில பேர் சொல்லுவாங்க, lipid moleculesனால இருக்கும். ஓகேவா? So these two are like அப்படியே புக்கில் இருந்து ஃபேக்சுவலான கொஸ்டின். ஓகேவா? ஆர்கே பாக்டீரியா இஸ் கன்சிடர்ட் டு பி த ஓல்டஸ்ட் ஆஃப் லிவிங் ஃபாசில்ஸ். பிகாஸ் ஃபாசில்னால் என்ன அர்த்தம்னா, நிறைய பாக்டீரியா செத்து போச்சு, பட் இன்னும் 1-2 உயிரோடு இருக்குது. சரியா? அதுதான் வந்து ஓல்டஸ்ட் ஆஃப் த லிவிங் ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்கே பாக்டீரியா எல்லா இடத்துலையுமே வாழும். ஓகேவா? ஒரு வால்கனிக் இரப்ஷன் நடந்துச்சுன்னா அங்கே இருக்கும். ஒரு சீயோட பாட்டமாக அங்கே இருக்கும். இன்னும் ஹியூமன்ஸே சீயோட பாட்டமில் என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணல, பட் நம்ம ஆர்கே பாக்டீரியா இருக்கும். ஸ்பேஸ்லையும் ஆர்கே பாக்டீரியா இருக்கும். எல்லாம் எதிலையும் இருப்பான், எங்கேயும் இருப்பான் இஸ் ஆர்கே பாக்டீரியா. சரியா? நெக்ஸ்ட்டு இதோட ஹேபிட்டட். இப்போ தானே நான் சொன்னேன், திஸ் ஹேபிட்டட் இஸ் எக்ஸ்ட்ரீம் ஹேபிட்டட். அதனால இந்த ஆர்கே பாக்டீரியாவை எக்ஸ்ட்ரிமோஃபைல்ஸ் ஆக்சுவலாக பசங்களா, ஏன் இந்த ஆர்கே பாக்டீரியா மேலே எனக்கு ஒரு பெரிய கண்ணுன்னா, நான் வந்து பயோடெக் எம்எஸ்சி when I was a JRF, I was doing a research on this extremophiles. அந்த எக்ஸ்ட்ரிமோஃபைல்ஸில் நான் ஒரு ஸ்பெசிஃபிக்கான பாக்டீரியா பற்றி ரிசர்ச் பண்ணேன். அது என்னன்னா, இந்த விதமான ஆர்கே பாக்டீரியாவை நான் எங்கேருந்து ஐசோலேட் பண்ணேன்னா, இந்த துணிக்கு சாயோலாம் போடுவாங்கள்ல, டை, அந்த டை வந்து அப்படியே தரையில் ஊற்றி ரொம்ப நாளாக இந்த சாயிலோட அந்த டை மக்கி போய் அந்த சாயிலேருந்து நான் இந்த பாக்டீரியாவை எடுத்தேன். அப்போ இந்த ஆல்கலி ஃபைல்ஸ்னால் என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ இதுதான் பிரியா மேம் ரிசர்ச் பண்ண டாபிக், ஆல்கலி ஃபைலிக் பாக்டீரியா. ஸோ இது என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் வாட். நெக்ஸ்ட்டு மெத்தனோஜென்ஸ். ஸோ மெத்தனோஜென்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, மோஸ்ட் ஆஃப் த ஆர்கே பாக்டீரியா ஆர் மெத்தனோஜென்ஸ். மெத்தனோஜென்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, மீத்தேன் ப்ரொடியூசிங் பாக்டீரியா. ஓகே? ஸோ மீத்தேன் ப்ரொடியூசிங் பாக்டீரியா இஸ் கால்ட் ஆஸ் மெத்தனோஜென். ஃபார் எக்ஸாம்பிள் கோபார் கேஸ், பயோகேஸ், இதிலெல்லாம் எந்த பாக்டீரியா ஆக்ட் ஆகுதுன்னா நம்மளுடைய மெத்தனோஜென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ருமினன்ட்னா என்ன அர்த்தம்? ருமினன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அசை போடுற விலங்குகள். ஃபார் எக்ஸாம்பிள் ஆடு, மாடு, பஃபலோஸ் என்ன பண்ணுன்னா, அது ஒரு ருமினன்ட் இஸ் ஒரு பெரிய இன்டெஸ்டைன். அது ஓகேவா? லாங்கஸ்ட் இன்டெஸ்டைன், நல்லா பெரிய ஸ்பேஸ் இருக்கும் டு ஸ்டோர் ஃபுட். அதுலேருந்து திருப்பி எடுத்து இட் கீப்ஸ் ஆன் சூவிங் இட். ஓகேவா? இந்த ருமினன்ஸ், தட்ஸ் வை தீஸ் ஆர் ஆல் கால்ட் இஸ் ருமினன்ஸ். திருப்பி அசை போட்டுகிட்டே இருக்கும், சாப்பிட்டதே மென்று தே கீப் ஈட்டிங். ஸோ இது மாதிரி ருமினன்ஸில் மெத்தனோஜென்ஸ் அதிகம்.
ஸோ அதனால தான் தே ஹெல்ப் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ். எதுலேருந்து பயோகேஸ் பண்ணுறோம்? நம்ம வெஜிடபிள் பீல்ஸ்லேருந்து, அப்புறம் கவு டங், ட்ரைடு கவு டங், அதுலேருந்துலாம் மீத்தேன் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மெத்தனோஜன். சரியா? ஸோ இந்த பிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஹாலோஃபைல்ஸ். ஒரு உப்பளம் தெரியும்ல, நான் வந்து ஐ திங்க் தூத்துக்குடிக்கு போயிருக்கேன். இங்கே இந்த வீடியோ பார்க்குற யாராவது இஸ் ஃப்ரம் தூத்துக்குடினா ஒரு பெரிய லைக் ஒரு ஹார்ட் கிவ் இட் டு மீ. பிகாஸ் இந்த ஹாலோஃபைல்ஸ் எல்லாமே இந்த உப்பளம் இருக்கும்ல தூத்துக்குடியில், லைக் தி மேக் சால்ட், அந்த இடத்துல ரொம்ப நிறையா இருக்கும். ஓகேவா? தீஸ் ஆர் ஹாலோஃபைல்ஸ். ஹாலோ அப்படின்னா சால்ட், ஹாலோனா சால்ட். ஹாலோஃபைல்ஸ் salt loving bacteria. thermoacidophile, எங்கெங்கெல்லாம் நிறைய ஹீட், எங்கெங்கெல்லாம் நிறைய ஆசிட் இருக்கோ அங்கெங்கெல்லாம் இவனும் இருப்பான். ஸோ தீஸ் ஆர் thermoacidophiles. hot spring, for example volcanic eruptions, ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட்டு, அங்கெல்லாம் இது அசால்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மெத்தனோஜன்ஸ். மெத்தனோஜன்ஸ் வந்து நல்ல மார்ஷி ஏரியாஸ், கவுடங், ஒரு டீகம்போஸ் ஆகிற மெட்டீரியல், அதுலலாம் நம்மளுடைய மெத்தனோஜன்ஸ் இருக்கும். ஓகேவா? இவ்வளோ இருக்கா? அச்சோ, யா. இந்த செஷனில் நம்ம பாக்டீரியாவோட முடிச்சிடலாம். ஓகேவா? பிகாஸ் ஐ ஆல்வேஸ் டெல் யூ 30 நிமிஷம் தான் ஒருத்தவங்களோட லிஸ்னிங் கெப்பாசிட்டி. அந்த 30 நிமிஷம்குள்ளே நான் முடிச்சிடுறேன்னா 25 மினிட்ஸ் தான் ஆகுது, அதுக்குள்ளே முடிச்சிடலாம். சரியா? ஒரு 10 மினிட்ஸ் தான் எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன். பட் ஸ்டில் ப்ளீஸ் டூ லிசன் டு இட் கேர்ஃபுல்லி. யூ பாக்டீரியா. யூனா என்ன அர்த்தம்னா ட்ரூ. ஒரு ஆர்கிய பாக்டீரியாவுக்கு அப்புறம் இவால்வ் ஆன பாக்டீரியா தான் வந்து யூ பாக்டீரியா. ஸோ தீஸ் பாக்டீரியா ஆர் கால்ட் அஸ் ட்ரூ பாக்டீரியா. ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ, ட்ரூ பாக்டீரியா. ஸோ இதோட செல் வாலில் வந்து மர்மரிக் ஆசிட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. டு நாட் கெட் கன்ஃபியூஸ்ட் வித், ரெண்டுமே பாக்டீரியா தான். பட் ஆர்கிய பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர், செல் வால் ஸ்ட்ரக்சர் வேறு, யூ பாக்டீரியாவோட செல் வால் ஸ்ட்ரக்சர் வேறு. ஓகேவா? ஸோ யூ பாக்டீரியாவோட செல் வால் இஸ் வெரி ரிஜிட். ரிஜிட்னா என்ன அர்த்தம்னா the molecules are tightly bound. ஓகே? அண்ட் இட்ஸ் மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைகன்ஸ். ஸோ இது எது வழியாக மூவ் ஆகும்? ஃப்ளாஜெல்லா வழியாக மூவ் ஆகும். ஸோ ஃப்ளாஜெல்லாவோட ப்ரோட்டீன் என்னது? இட்ஸ் கால்ட் அஸ் ஃப்ளாஜெலின். மோட் ஆஃப் நியூட்ரிஷன் என்னது? photosynthetic, because they prepare their own food. Next, cyanobacteria, which is a blue green algae. Okay va? Blue green algae அப்படின்னா என்னது? இதுக்கு பேருக்கு தான் algae, but they are bacteria. ஓகேவா? இது அந்த மாதிரி சொல்வாங்க. Why? Because they possess chlorophyll pigment and also they undergo photosynthesis. அதனால தான் இதை blue green algae சொல்வாங்க. unicellular, ஒரே ஒரு செல். colonial, கும்பலா, or filamentous, thread-like structure. marine, salt water, or terrestrial, on the ground. இதிலெல்லாம் இது இருக்கும். இதை தான் இதோட habitat. next, பசங்களா, this is very important. இந்த eubacteria specifically, blue-green algae are nitrogen fixers. மீனிங் டு சே தட் அட்மாஸ்ஃபியரில் அப்படியே ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கிற நைட்ரஜனை புல் பண்ணி தே புட் இட் இன் த சாயில். எதனால தே புட் இட் இன் த சாயில்? ஃபார் த பிளான்ட்ஸ். நல்லா அப்படியே புஷ்ஷியாக அடர்த்தியாக ஒரு பெரிய பிளான்ட் வளர்கிறதுக்காக தான். ரூட் மூலியமாக அந்த நைட்ரஜன் அப்டேட் ஆகிக்கும். ஸோ திஸ் இஸ் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். ஓகேவா? இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு நம்மளோட நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா, எக்ஸாம்பிள் நாஸ்டாக், அனபீனா, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். திஸ் நாஸ்டாக் அண்ட் திஸ் அனபீனா பசங்களா, சி எப்போ ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஜீனஸ் நேம் டைப் அடித்தாலும் இட்டலிக்ஸில் தான் டைப் அடிக்கணும். ஓகேவா? ஸோ தட் ஜஸ்ட் நவ் ஐம் நோட்டிசிங் இட்டலிக்ஸில் இருக்கணும். இந்த மாதிரி எழுதணும்னா அது ஒரு ஜெனரிக் நேமாகவே கன்சிடரே பண்ணக்கூடாது. இட் ஹாஸ் டு பி ஸ்லாண்டிங், இட்டலிக்ஸ். நெக்ஸ்ட், அகெயின் வி ஆர் கண்டினியூங் வித் யூ பாக்டீரியா. mode of nutrition, chemosynthetic autotrophs. So oxidizing inorganic substances. So oxidizing, oxygen கொடுத்து what do they do? Inorganic substance க்கு they add it. அப்போ
வாட் ஆர் தோஸ் சப்ஸ்டன்சஸ்? நைட்ரேட்ஸ், நைட்ரைட்ஸ், அமோனியா. இதெல்லாம் என்ன பண்ணுன்னா இதை யூட்டிலைஸ் பண்ணி for the ATP production, and the ATP produce பண்ணி they do their metabolism. அந்த மாதிரியான bacteria is chemosynthetic with the help of chemicals such as nitrates, nitrates. What kind of chemicals? Inorganic chemicals. They synthesize food. அதனால தான் chemosynthetic autotrophs. Okay va? Next, they play a great role in recycling nutrients. Recyclingனா அட்மாஸ்ஃபியரில் இருக்கிறது சாயிலுக்கு, சாயிலில் இருக்கிறது அட்மாஸ்ஃபியருக்கு. சி, அட்மாஸ்ஃபியரில் இருக்கிறது சாயிலுக்கு, சாயிலில் இருக்கிறது அட்மாஸ்ஃபியருக்கு. இதுதான் ரீசைக்ளிங். ஸோ தே பிளே அ கிரேட் ரோல் இன் ரீசைக்ளிங் நியூட்ரியன்ஸ் லைக் நைட்ரோஜன், nitrogen cycle, phosphorus cycle, hydrogen cycle, sulfur cycle, iron cycle. Meaning to say that அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி சுற்றி 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 இட் டஸ். ஓகேவா? இதோட எக்ஸாம்பிள் என்னது? நைட்ரோஸ். இங்கே பார்த்தீங்களா, ஐ புட் இட் இன் இட்டலிக்ஸ். இப்படி தான் எழுதணும். நைட்ரோசோமனாஸ், நைட்ரோகாக்கஸ், பெகியோட்டா, தியோபேசிலஸ், தியோஆக்சிடன்ஸ். இது வந்து ரிசர்ச் ஃபீல்ட்லாம் போனீங்கன்னா இந்த பாக்டீரியா பற்றி ரொம்ப படிப்பீங்க. ஒரு பயங்கர எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸான பாக்டீரியா. நெக்ஸ்ட்டு மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஸோ இதோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பார்த்தோன்னா, இப்போ நம்ம மோட் ஆஃப் நியூட்ரிஷன் கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோஃபாக படித்தோம். எல்லா பாக்டீரியாவும் கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோஃபாக இருக்காது. சில பாக்டீரியா ஃபோட்டோசிந்தட்டிக்காகவும் இருக்கும், சில பாக்டீரியா ஹெட்டிரோட்ராஃபிக்காகவும் இருக்கும். ஓகேவா? இன்க்ளூட்ஸ் டீகம்போசர்ஸ். டீகம்போசர்ஸ்னால் ஒரு பிளான்ட்டோட இலை அப்படியே காற்றுல பறந்து ஆடி மண்ணில் விழுந்துருது. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும்? டீகம்போஸ் ஆகி மண்ணோட மண்ணாக செரிச்சிரும். கரெக்டாக? இட் டீகம்போசஸ், கோஸ் பேக் இன் டு த சாயில். ஆல் த ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்லாம் இருக்குல்ல, நைட்ரோஜன், கார்பன், ஹைட்ரோஜன், நியூக்ளிக் ஆசிட், இது எல்லாமே இட் ரிலீசஸ் இன் டு த சாயில். அதுதான் டீகம்போசிஷன். இந்த வேலையை யார் பார்ப்பானா? நம்மளோட பாக்டீரியா. அதுக்கப்புறம் தே டிபெண்ட் ஆன் ரெடிமேட் ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ். இப்போ சில பாக்டீரியா இதை டீகம்போஸ் பண்ணுதில்ல, டீகம்போஸ் பண்ணால் இந்த ஆர்கானிக்கெல்லாம் கிடைக்கும். அதை யார் சாப்பிடுவானா? அல்டிமேட்டாக நம்ம ஹீரோஸ் தான் சாப்பிடுவா. அதுதான் இட்ஸ் தி ஹெட்டிரோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஓகேவா? ஸோ சயனோபாக்டீரியா பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சயனோபாக்டீரியா சொல்லிட்டே இருந்தேன் பார்த்தீங்களா, வந்துடுச்சு. இட்ஸ் ப்ளூ க்ரீன் ஆல்கே. ஏன் இதை ப்ளூ க்ரீன் ஆல்கேன்னு சொல்லுவோன்னா, மோஸ்ட்டாக மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது இதோட பிக்மெண்டேஷன் எப்பவுமே வந்து ப்ளூயிஷ் க்ரீனாக இருக்கும். அதனால இதை ப்ளூ க்ரீன் ஆல்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்கே எதனால சொன்னாங்கன்னா, தே அண்டர்கோ ஃபோட்டோசிந்தசிஸ். அதனால் ப்ளூ க்ரீன் algae. That's because it is bluish green under the microscope and they are photosynthetic in nature. எங்கெல்லாம் இருக்குது? They are found in a wide range of habitats. தூணிலும் இருப்பான், துருவிலும் இருப்பான். ஓகே, they are found everywhere. Soil, terrestrial habitats எல்லாத்துலேயுமே இருக்கும். ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக்காக மழை பெஞ்சு நின்றுச்சு, அங்கே ஒரு மாய்ஸ்சர் இருக்குது. இப்போ தான் நான் வீடு தொடச்சேன், ஒரு ஸ்பெசிஃபிக்கான நூக் ஆஃப் த டைல் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஓகேவா? பேசிக்காக அது ஒரு மாய்ஸ்ட் பிளேஸில் இருக்கணும். And it has to undergo photosynthesis and it has the chlorophyll pigment and it has something called as heterocyst. In the heterocyst அப்படின்ற ஒரு ஆர்கனல் மூலியமாக தான் it fixes nitrogen. Okay, it fixes nitrogen. Next, they bloom in polluted water bodies. Blue green algae எல்லாம் எங்கெங்கெல்லாம் அழுக்கு தண்ணி இருக்கோ, ஸ்பெசிஃபிக்கலி ஃபிஷ் டேங்க், பாண்டு, லேக்கு, அங்கெல்லாம் இங்கே சூப்பராக வளரும். அப்போனா they are an indication of pollution, right? Which means that இங்கெல்லாம் there is a lot of pollution and that's why this cyanobacteria is blooming. Next, cyanobacteria like nostoc, anabina, இப்போ தானே நான் சொன்னேன், they have heterocyst. heterocyst என்ன பண்ணும்? இந்த heterocyst பார்ட்டில் தான் அட்மாஸ்பெரிக் நைட்ரோஜனை அப்படியே புல் பண்ணி they fix it in the soil. ஓகேவா? Yeah, this is the picture of anabina. Okay, anabina தான் இப்படி இருக்கும். சரி,
இப்போ நெக்ஸ்ட் இன்னும் சில விஷயம் நம்ம சைனோபாக்டீரியா பற்றி பார்க்கலாம். சைனோபாக்டீரியாவை ப்ளூ கிரீன் ஆல்கேன்னு சொல்கிறோம். அப்போனா இட் ஹேஸ் டு ஹாவ் அ குளோரோஃபில். அப்போது இதுக்கு குளோரோஃபில் ஏ பிக்மெண்ட் ரொம்ப நிறையா இருக்குது. இட் ஹேஸ் குளோரோஃபில் ஏ பிக்மெண்ட், அதனால தான் இட் அண்டர்கோஸ் ஃபோட்டோசிந்தசிஸ். சரியா? தே ஷோ டிஃப்ரெண்ட் மார்ஃபலாஜிக்கல் ஃபார்ம்ஸ். மை டாக்டர்ஸ் என்ன சொன்ன மார்ஃபலாஜிக்கல் ஃபார்ம்னா பார்க்குறதுக்கு விதவிதமாக இருக்கும். ஓகேவா? சம் ஆஃப் தெம், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான question. Which among the following is a unicellular cyanobacteria? Chlorococcus. There are multicellular cyanobacteria as well, but predominant most are unicellular. Okay va? Which are colonial? Colonial na they live in clusters, colonies. Example, Microcystis. Which is filamentous, thread like. Example, Nostoc, Anabina. இங்க பாத்தீங்களா லாஸ்ட் ஸ்லைட்ல பார்த்தோம்ல thread like structures, அதனால தான் Nostoc, Anabina இதெல்லாமே thread like structure. Can you see this blue green algae அப்படியே எப்படி இன்ஃபெக்ட் ஆயிருக்குல்ல? wherever there is a pollution they have this. Last point, their colonies are generally surrounded by gelatinous sheath because ஒரு polluted ஆன water bodyல இருக்கு. when they are in the polluted water body, அதோட பாடி பார்ட்ஸ் ஷுட் நாட் கெட் டிசோசியேட்டட் இன் த வாட்டர். அதுக்கு இட் ஷுட் ஹாவ் அ ப்ரொடெக்டிவ் மியூசிலாஜினஸ் ஷீத். ஓகேவா? ஓகே, லாஸ்ட் ஃபைனல் ஸ்லைட், அதுக்கப்புறம் யூ கோ ஃப்ரீ. ஸோ மைக்கோபிளாஸ்மா அண்ட் பசங்களா இருக்கிற பாக்டீரியாலே ரொம்ப டேஞ்சர் இவன் தான். ஹீ காசஸ் அ லாட் ஆஃப் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் ஆஸ் வெல் அஸ் பேத்தோஜெனிக் டிசீசஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் மைக்கோபிளாஸ்மா வெஜைனாலிஸ், இது மாதிரி நிறைய இருக்குது மைக்கோபிளாஸ்மாவில். ஓகே, ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் என்னதுன்னா இருக்கிற, அண்ட் திஸ் இஸ் அகெயின் அ வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், இருக்கிற மைக்ரோ ஆர்கனிசமில் ரொம்ப ரொம்ப ஸ்மால் யாருன்னா இவன் தான் மைக்ரோபிளாஸ்மா. ஓகேவா? ஹீ இஸ் த ஸ்மாலஸ்ட் லிவிங் செல். ஹீ டு நாட் ஹாவ் அ செல் வால். இதுக்கு செல் வாலே இருக்காது, ரஃப்பாக இப்படி இருக்கும் ஷேப்பு, அமீபா மாதிரி இருக்கும். ஓகேவா? திஸ் இஸ் மைக்ரோபிளாஸ்மா, ஸ்மாலாக இருக்கும். தே கம்ப்ளீட்லி லேக் அ செல் வால் அண்ட் கேன் சர்வைவ் வித்தவுட் ஆக்சிஜன். அப்போ ஒரு ஸ்பெசிஃபிக்கான மைக்ரோப் ஆக்சிஜன் இல்லாமல் வாழுதுன்னா அந்த மைக்ரோப் பேர் என்னது? ஆனரோப். எந்தெந்த மைக்ரோப் ஆக்சிஜன் இருந்தால் தான் வாழும்னா அதெல்லாம் ஏரோப். ஃபேக்கல்டேட்டிவ் ஏரோப் இல்லை ஃபேக்கல்டேட்டிவ் அனரோப். அப்பப்போ சில பார்ட் ஆஃப் த லைஃப்பில் தே நீட் ஆக்சிஜன். ஓகேவா? ஃபேக்கல்டேட்டிவ் ஏரோப். நெக்ஸ்ட், most of the mycoplasma are pathogenic and causes diseases in animals. Animalsum sari, plantsum sari, this mycoplasma is there. So mycoplasma will have its protein, 3-layer cell membrane. And பசங்களா நான் இப்போ என்ன சொன்னேன்னா செல் வால் தான் இல்லைன்னு சொன்னேன். they have cell membrane, thickana cell membrane. அதில் தான் they have so much of resistance and enter inside the human body and plant body. சரியா? they have cytoplasm as usual. அதுக்கப்புறம் ரைபோசோம் இருக்கும், DNA இருக்கும். நார்மலாக இதெல்லாம் தான் இதோட பாடிலி ஆர்கனல்ஸ். அவ்வளவுதான். சின்ன ரிவிஷன் பண்ணிடலாமா? இன்னைக்கு நம்ம we started with பாக்டீரியாவோட இன்ட்ரடக்ஷன். பாக்டீரியா எதில் வரும்னா கிங்டம் மொனேராவில் வரும். அதுக்கப்புறம் பாக்டீரியாவோட ஷேப் பற்றி நம்ம பார்த்தோம். ஆர்கே பாக்டீரியா இஸ் த ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பாக்டீரியா, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் யூ பாக்டீரியானா என்னன்னு பார்த்தோம், விச் இஸ் அ ட்ரூ பாக்டீரியா. அதுக்கப்புறம் we saw both the characteristics of eubacteria and the example. அதுக்கப்புறம் cyanobacteria which is a blue green algae, mycoplasma. இதோட முடிச்சாச்சு. I'm all drained out of energy. So meet you all there in lecture 4, and in lecture 4 புத்தம் புதிய kingdom protista I'm going to start. Until then, stay tuned and bye bye.